அடுத்து வந்து மண்புழு, காத்துக்கிட்டு அடுத்து மண்புழு இல்லாம உலகமே இல்ல, விவசாயம் கிடையாது. அடுத்து தேனி பூச்சி. 2026 தேர்தல் இருக்குல்ல, இந்த 26 தேர்தல்ல எத்தனை முனை போட்டி வந்து இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி 11 இருக்கு, அதிமுக 11 அடி இருக்கு. ஜேதிமா கணவர் அடி, ஜேதிமா கார் டிரைவர் அடி. வணக்கம். என்ன வணக்கம் பெருசா இருக்கு? என்ன பயங்கர வாழ்த்துக்கள். 1K சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டீங்க. எல்லாம் நம்மளுடைய ஒரு டிக்கு ஓகே ஆயிடுச்சு. எல்லாம் நம்மளுடைய நண்பர்கள், நம்ம தோழர்கள், நம்மளுடைய பார்வையாளர்களுடைய ஆதரவு தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கு நாங்க எதுவுமே கேட்காம, நாங்க எதுவுமே லைக் ஷேர் கமெண்ட் எதுவுமே கேட்கல. ஆமாங்க, எங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து நீங்க கொண்டு வந்ததுக்கு நீங்க வந்து ரொம்ப நன்றி. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் நன்றி தகும் தான். நிச்சயமா. ஆமா, நீங்க பாருங்க, அதாவது நீங்க எப்படின்னா ஒரு 1K சப்ஸ்கிரைபருக்கு 1K வியூ பண்ணாலே பெரிய விஷயம். ஆமா, எங்களுக்கு 3000 4000 கொடுத்துருக்கு. ஆமா, ரொம்ப நன்றி. இதுல நம்ம கான்சியஸா எங்கேயுமே நாங்க திட்டமிட்டு நம்ம யோசிக்கல, அதை செய்யல. ஆனா எங்கேயுமே நம்ம வந்து இதை பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வழக்கமா எல்லாம். ஏன்னா அதை விட பெரிய வேலையெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வர்றது ரைட்டு. ஆனாலும் எங்க கேட்கறதா கூட நீங்க வந்து எங்க அன்பை வந்து வாரி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அப்ப முதல்ல திருக்குறள் ஆரம்பிக்கலாம். ஆமா ஆமா, இன்னைக்கு நாம வந்து திருக்குறள்ல இருந்து ஒரு மாற்றத்திற்காக நாம சிலப்பதிகாரத்துக்கு போயிடுவோம். சிலப்பதிகாரத்துக்கு? ஆமா, எங்க திருக்குறளே தடமாறு, சிலப்பதிகாரம் தொல்காப்பியன்னு போறீங்க. ஏங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அதெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் கிளம்பிடுவீங்க உங்களுக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இல்லையா? தெரியாது. சிலப்பதிகாரத்துல வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு கோட்டா ஆமா இருக்கு. என்னது? அது என்னன்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இன்றைய காலகட்டத்துல இந்த வரி வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். ஓஹோ அப்படின்னு ஒரு மே போட்டுக்கணும். ஆமா, நம்ம பண்பாட்டின் உச்சமான நம்ம முன்னோர்கள் வந்து அரசியல்ல எப்படி இருக்கணும், அரசியல் ஈடுபடக்கூடியவங்களுக்கான ஆதாரமாக எது இருக்கணும், அடிப்படையா எது இருக்கணும் அப்படின்னு வந்து ஒன்னு நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அப்படிதான் இன்னைக்கான அரசியல் இருக்கா அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படிங்களா? ஆமா, சூப்பர். இப்போ இந்த பாருங்க பின்னாடி. ஆமா, என்ன கலர் கலரா என்னமோ இருக்குது. இதானா அது? கலர் கலரா இருக்குது, ஒரே களை கட்டிக்குது. களை கட்ட தொடங்கிய 2000 சட்டமன்ற தேர்தல் 26 என்னமோ எல்லாருமோ இருக்கிறாங்களே. ஓர் அணியில் தமிழ்நாடு, இதுதான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இல்ல, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுறேன். என்னது? இப்போ 2026 தேர்தல் இருக்குல்ல, இந்த 26 தேர்தல்ல எத்தனை முனை போட்டி வந்து இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யூஸ்வலா 3 4 முனை தான் இருக்கும். 3 முனை திமுக கூட்டணி ஒண்ணு. ஆமா, அது கன்ஃபார்ம். அதிமுக கூட்டணி ஒண்ணு. ஆமா, அது இழுபறி கூட்டணி. அடுத்தது வந்து தவேக கூட்டணி. அது கூட்டணி கிடையாது, அணி. அப்புறம் வந்து அவ்வளவுதான், 3 கூட்டணி தான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், 3 கூட்டணி தெரிஞ்சு வரும். பெரிய கூட்டணி தான் 3 கூட்டணி தான். மக்கள் மத்தியில கிரேஸா உள்ளது இந்த 3 கூட்டணி தான். ஏங்க அப்போ மும்முனை போட்டி தான். மும்முனை போட்டி தாங்கிறீங்க. அப்போ எங்க அண்ணன் என்ன வந்து தக்காளி தொக்கா? யாரு? மாடுகள்லாம் வந்து அவன் தான் போயிட்டானே, மாடு மைனா மயிறு கிளம்பிட்டான். அவன் அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல, இங்க பொட்டி வேகாது, அன்ஃபிட். அப்படி அரசியலுக்கு அன்ஃபிட் கிளம்பிட்டாப்ல. என்னங்க அவருக்கு அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு கேஸ் இருக்குது. ஆமா, விஜயலட்சுமி கேஸ் வச்சிருக்குது. அப்புறம் இன்னும் பிற கேஸுகள்லாம் இருக்குது. அதை டேலி பண்றது நேரம் சரியா இருக்கும். அரசியல்ல இருந்து கொஞ்சம் விலகலாம்னு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால இந்த வாட்டி அவர் களத்துல இல்ல. என்னங்க நான் சொல்லலைங்க, மாடை வச்சு ஒரு மாடை ட்ரெயின் பண்ணி மீட்டிங் போறது எவ்வளவு நல்லா சும்மா சாதாரண இல்லையா? அடுத்து மரத்துக்கிட்ட பேச போறாரா, மனுஷனை அடுத்து பைத்தியத்துக்கிட்ட பேச போறாரா, அடுத்து வந்து மண்புழு, அடுத்து மண்புழு இல்லாம உலகமே இல்ல, விவசாயம் கிடையாது. அடுத்து தேனி பூச்சி, இந்த லெவல்ல போயிட்டு இருக்கிறாப்ல. அவர் மனுஷங்கள்ல இருந்து டிட்டாச் ஆகி ஒரு உட்டாப்பையன் உலகத்துக்கு போயிட்டாப்ல. அதனால நீங்க அவரை பிடிக்க முடியாது. அவரு மாடு இனிமே அவரை பிடிக்கணும்னு வச்சுங்களேன், எங்கேயாவது கரையம்புத்து, எங்கேயாவது எமேவலா, எங்கேயாவது மேற்கு தொடர்ச்சி காடு, அமேசான் காடு, அங்க ஓடினா இருப்பான் ஆளு. இங்கெல்லாம் முடியாது, ஏன்னா இங்க கல்லு கிடைக்க மாட்டேன், புரோட்டா கிடைக்க மாட்டேங்குது. அவரு இங்க இருந்து டிராவல் ஆகி இப்படி போய் இப்படி வர்றதுக்குள்ளயும் அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ வந்து அவர் இல்லங்கிறீங்க? ஆமா, கிடையாது. 2026 அவரு எங்கே
அவனுக்கு வந்து பெரியாரைய பத்தி என்னைக்கு பேசினானோ அன்னைக்கு அவன் லைஃப் போயிருச்சு, முடிஞ்சது. அதுல இருந்து செல்ஃப் எடுக்க மேல வர்றான். இந்த தண்ணி போட்டவனு எம்பு தெரியுமா சம்புல இருந்து ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. அரசியல் அஸ்தமனமாயிருச்சு. எங்க அண்ணனுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எங்க அண்ணன் டம்மி வேட்பாளரை போட்டு வாங்க, ரேடியேஷன் குழு இருக்குது, டீச்சர் இருக்குது, அவ்வளவுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, வச்சு சாப்பிட்டு கரெக்டா நல்லா. யாருக்கெல்லாம் டம்மி வேட்பாளர் வேணுமோ அவர் அணுக வேண்டியதுதான், சப்ளை பண்ணிட்டு ஜம்முன்னு இருப்பாப்ல, அவர் வாங்க வேண்டியது வாங்கிட்டு எங்க அண்ணன் போயிட்டு அவர் பாட்டு மரத்துக்கிட்ட மண்ணுகிட்ட காத்துக்கிட்ட மலை கிட்ட பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு. அதே வகையில ஸ்டாலினை வெளியில திட்டுவாப்ல, அவருக்கு தேவைன்னா போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வருவாப்ல. இந்த பின்னாடி நிக்கிற அந்த 30 லட்சம் பைத்தியங்க அவரை நம்பி இன்னுமா 30 லட்சம் நம்பிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் முக்கால்வாசி பேர் கிளம்பி கூட காலையே கிளம்பி போயிட்டாங்க. தெரிஞ்சு ஆள் இல்லைங்கிறதுனால அவரை மாட்டை கூப்பிட்டு வச்சு மாடம் நடத்திட்டு இருக்காரு. ஓகே 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 ஓகே. அப்ப நம்ம வந்துருவோம். ஆனா வந்து லிஸ்ட்ல மும்முனை போட்டி தான், மும்முனை போட்டி. அந்த மும்முனை போட்டி வந்து இப்ப இங்க டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. அது வந்து விதவிதமா லோகோ கொடுத்துருக்காங்க, சோப்பு சீப்பு கண்ணாடி அது மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு. ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து என்ன போட்டிருக்காங்க? மகனை மீட்போம், சம்பந்தியை காப்போம். மாமனாரை மீட்போம், மகனை காப்போம். மாமனாரை காப்போம், மகனை மீட்போமா? இப்ப இவர்கிட்ட போயிட்டு எடப்பாடி போயிட்டு இந்த மாதிரி ஒரு கூற்று வந்து வச்சிருக்கிறாங்க சிலப்பதிகாரத்துல, உங்களுக்கு ஏற்ற ஒரு கூற்றை நீங்க சொல்லுங்க, அத பத்தி ஆய்வாளர்கிட்ட தாங்க கேட்கணும். அப்படி சொல்ல போட்டாப்புல, அரசியல் பிழைத்தோருக்கு அடிமை கூற்றாகட்டும். அறம்னா இந்த அரிப்பாங்களா? அரசியல் அவர் பாஷையில அறம்ங்கிறது அடிமைதான். அரசியல் பிழைத்தோருக்கு அடிமை கூட்டுறாங்க, அதான் அடிமை தாங்க சரியா இருக்கும், அடிமை அரசியல் தாங்க சரி அப்படின்னு வாதாடுவார் நம்மகிட்ட. அதான் அவருக்கு கரெக்ட். என்னங்க தப்பு, என்னங்க தப்பு? ஏங்க ஒரு 4 விஷயம் வேணும், அடிமையா இருக்கல என்ன தப்பு? ஏங்க சம்பந்தி மீட்கறதுல ஒரு அடிமையா இருக்கல என்ன தப்பு? நீங்க மீட்டு கொடுப்பீங்களா? எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க, என்னங்க தப்பு? இதெல்லாம் தப்புங்க. ஒரு பெரிய மனுஷன், ஒரு ஒன்றிய அமைச்சர் அப்படி இப்படிதான் இருக்க சொல்லுவாங்கல்ல, இருந்தா என்ன ஒரு லாபம் கிடைக்குதுல்ல? ஏன் இல்ல? நீங்கெல்லாம் இல்லையா? நீங்கெல்லாம் எங்கேயுமே காம்ப்ரமைஸே பண்றது இல்லையா? பெருசா என்கிட்ட வந்து பேசுறீங்க அப்படின்னு வாதாடுவாப்ல. கண்டிப்பா. அடுத்து பாருங்க, உள்ளம் தேடி இல்லம் நாடி தேமுதிக. அவங்க தனி கூட்டணியா? அவங்க தனி கூட்டணியா? தனி கூட்டணியா என்னன்னு தெரியல, ஏதோ கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல. இவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா உங்களுக்கு எதுங்க அறம்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியல. மச்சான வந்து அமைச்சராக்கணும், மகனை தலைவராக்கணும். எப்படி? மச்சான அமைச்சராக்கணும், மகனை தலைவராக்கணும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோர் அறம் கூற்றாகுமா? நீங்க தேமுதிக போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அறம் படைத்தோருக்கு அன்னதானம் கூற்றாகுமா? அன்னதானத்துல தான் ஃபேமஸ் அவங்க. அவரு தலைவர் கேப்டன் வந்து அன்னதானம் தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்களுக்கு வந்து அறம் வந்து அரசியல் பழித்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு இவங்க என்ன நினைப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க உண்மையாலுமே சொல்றேன், எல்லாரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, எங்க போறாங்க? ஆனா தேர்தல் டைம்ல வந்து மட்டும் என் பிள்ளைய எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க, அவன் பாவம் சின்ன பையன், மனசு வெம்பிடுவான், சின்ன பையன் ஜெயிக்க வைக்க கூடாதா? அவன்கிட்ட போய் நீங்க போட்டு போடலாமான்னு மனோகர கண்ணாமாவர் ஏங்க வீரமா பேசுங்க, இது அரசியல் கிளம்புங்க, நீங்க என்ன நேர்மையா வீரமா? இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? எங்க மாமா தாத்தா இருக்காருல்ல, அவரு வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு பாருங்க. என்னது? சின்ன பையங்க அவனை போய் தோக்க வச்சிருக்காங்க பாருங்க. முண்டை கலப்பா வேட்பாளர் நீ போட்டியா இல்லையா அந்த தொகுதியில? போட்டோம்ல இவரு வேட்பாளர் போட்டு இவரு அவருக்கு ஆளை நிறுத்திட்டு, நான் டம்மி வேட்பாளர் தானே போட்டுங்க, அதே மாதிரி நீங்களும் டம்மி தானே போடணும் அப்படின்னு திமுக காங்கிரஸ் நினைச்சேங்க. ஏங்க நான் எப்படிங்க டம்மி வேட்பாளர் போட்டேன், அதே மாதிரி திமுகவோ இல்ல காங்கிரஸ் டம்மி வேட்பாளர் தானே போடணும். எனக்கு இவர் வந்து பேசணும்னு இவர் சம்பந்தம் இல்லாம தேமுதிக மாதிரி பேசிட்டு இருக்காரு இவரு. ஆமா நீங்க வேட்பாளர் நிறுத்தினே இல்லையா? நம்ம எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, தேடி பார்த்தா அங்க யாரு நிறுத்தினாங்க? ஒரு பையன் டாக்டர் படிச்சுட்டு இருந்தான், அவனை டிஸ்கண்டினியூ பண்ண வச்சு 3 வருஷத்துல சத்தியமா அப்படியா 3 வருஷத்துல கூட்டு வந்து அவனை அரசியல் மேடையில டாக்டர் அவன் தான் வந்து எம்எல்ஏ ஆக்குறான் அப்படின்னு நடுத்தூர்ல இழுத்து விட்டாங்க. அவன் என்ன கையில நிக்கிறான்னு தெரியல. அந்த மாதிரிதான் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுப்பா உன் பிரச்சனை. அடுத்தது உரிமை மீட்க
தலைமுறை காக்க இன்றே கிளம்பிடுவீர். அனுமதி இலவசம் அனைவரும் வாரி. இது யாரு தெரியுமில்ல? யாரு? ஃபர்ஸ்ட் ஒரு லோகோ போட்டாங்க 2016 இதுல ஃபர்ஸ்ட் இவரு என்ன போட்டாரு? என்ன நிறைய போட்டாரு, ஞாபகம் இருக்குமா? பச்சை பசங்க போட்டு மைக்க வச்சு பேச இல்லைங்க. மாற்றம் முன்னேற்றம், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி லோகம் மட்டும் வருஷம் வருஷம் மாறுது. ஆட்சி மாற்றம் கட்சி மாற்றம் ஒண்ணும் இல்ல, ஒரே முன்னேற்றம் தான். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. நீங்கள் வாங்க வேண்டியது இல்ல இவர்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாரு? உரிமையை மீட்க தலைமுறை காக்க. யாரு உரிமைய, யாரு தலைமுறைய சொல்லுங்க பாக்கலாம். அவரு உரிமைய, அவரு தலைமை உரிமைய, அவங்க அப்பா கிட்ட இருந்து உரிமை மீட்கணும், அவரு தலைமுறை காக்கணும். இவர்கிட்ட போயிட்டு உங்க அறன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? அரசியல் பிழைத்தோருக்கு அப்பனை அடிக்கணும். இல்ல அம்மாவை அடிக்கணும். யார் அடிக்கணும்? சும்மா இருக்க. பாட்டில் எடுத்து அடிச்சாரு இல்லைங்க. அப்படி அரசியல் பிழைத்தோருக்கு பாட்டில் கூத்தாகும். அடிக்கணும். அரசியல் பிழைத்தோருக்கு பாட்டில் எடுத்து அம்மாவை அடிக்கணும். இல்லையா? அரசியல் பிழைத்தோருக்கு பாட்டில் மணி, பாட்டில் மணி, அதனால பாட்டில் எடுத்து ஓகே. அப்ப கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா தான். அரசியல் பிழைத்தோருக்கு இன்னொன்னு தெரியுமில்ல, இவர் இந்த பயணத்தை அறிவிச்ச உடனே ஐயா வந்து பெரிய ஐயா இருக்காருல்ல, அவர் சொல்லிட்டாரு கோர்ட்ல கேஸ் போடுறாராமா. இது மாதிரி போக கூடாது, என் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, என் கலரை பயன்படுத்தவே, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஒண்ணுதாங்க சொல்ல. அவரு அவன் என் பிள்ளையில அதையும் போற போக்குல சொல்லிடுவாரு. அது என்ன சொன்னாருன்னா கடைசியா என் பேரை பின்னாடி ராம்தாஸ்ன்னு வரக்கூடாது, அன்புமணிக்கு பின்னாடி ராம்தாஸ் வருது இல்ல, அது போடக்கூடாது, இன்சில் மட்டும் போனா போது போட்டு அன்புமணி ஆகினார் அப்படி சொல்றாரா? இன்சில் மட்டும் தான் போட அனுமதி கொடுத்துருக்காரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு போற போக்குல பிள்ளைகள் 2 பேரும் போறாரு. அவ்வளவு காட்டுல இருக்காருங்க. இல்ல அது இல்ல இன்னைக்கு சொல்றாப்ல, இன்னைக்கு ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா இல்லையா? ஏங்க ஊருக்குள்ள விடாதீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திடுவான், அவங்க ஆளை கூட்டிட்டு வர்றான், அவன் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. யார தான் வளர்த்த கட்சிக்கு உள்ள கொண்டு வந்து அமைச்சராக்கி என்ன பார்த்து பார்த்து வளர்த்த புள்ளைய நீங்க பிரச்சனை பண்ண போறா, கல்லு விட போறாங்க பார்த்து. அதனாலதான் அவர்கிட்ட இருந்து உரிமை மீட்க இவர் தலைமுறையை காக்க மாற்றம் எதுல நடந்திருக்குது. மாற்றம் வந்து லோகோல நடந்திருக்கா? ஒரு பாமக 2 பாமக வளர்ச்சி தானேங்க. ஆமா 2 பாமக இல்லையா? ஒரு பாமக இருக்கிறது 2 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிஜேபியால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான் சரிங்களா? ஒண்ணு கூட சேர்ந்து உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ அதிமுக 2 ஆக்கிட்டான், தேமுதிக 11 இருக்கு, அதிமுக 11 அடி இருக்கு. ஜேதிமா அணி, ஜேதிமா கணவர் அணி, ஜேதிமா கான்ட்ரைவர் அணி, ஓபிஎஸ் அணி, தினகரன் அணி, சசிகலா அணி, எத்தனை அணி? திவாகரன் அணி, என்ன முடியாது, பழனிசாமி இவ்வளவு இருக்குது. அது மாதிரி முன்னேற்றம் வந்து மாற்றம் வந்து 2 பாமக, அதிமுக உடைச்சு விட்டாங்க, தேமுதிக காலி பண்ணி விட்டாங்க, இப்ப தாவக கொண்டு வந்தாங்க, நாம் தமிழர் டம்மி பண்ணி விட்டாங்க. எவ்வளவு அழகா வேலை பார்த்துருக்காங்க. இது எதுவுமே தெரியாம இந்த லூசுக்குலாம் சுத்தி தெரியுது. இல்ல இப்போ அடுத்து வந்து இவரு ஜேவி மாண்புமிகு ஜேவி. அது எனக்கு தெரியல, அது எதுக்கு திடீர்னு ஜேவி? நாங்க பக்கத்துல இருக்கிறவனுக்கே ஒண்ணுமே புரியல, அவன் பேந்த முடிச்சிட்டு இருக்கிறான். அதாவது ஒரு நம்ம சொல்ல தயங்குற விஷயத்த ஓப்பனா ஜேவிங்கிறான். அதனால இன்னமும் கேட்கலாம், கேளுங்க என்ன ஜேவின்னு. நான் ஜூனியர் கிட்ட நினைச்சுக்கிட்டேன், இன்னமும் எனக்கு தெரியல. பக்கத்துல 2 பேர் நின்னாங்க, அவங்க மூஞ்ச பாத்தீங்களா இல்லையா? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னமோ சொல்றாரு, நீ இன்னும் ஜேவிங்கிறாரு கேவிங்கிறாரு, ஒன்னும் புரியலையே, அவனே பேந்த முழிக்கிறான். இப்போ அந்த ஜேவி வந்து ஒரு இதை வெளியிட்டு இருக்காங்க. என்னது இங்க பாருங்க, போட்டிருக்காங்க பாருங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். இந்த மக்கள் பனையூர் மக்களா இருக்கும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்னு யார் சொன்னா? அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, நம்மள்ட்ட போய் அரசியல் படித்தவருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு என்ன சொல்லுவாப்ல? டைட்டில் நல்லா இருக்கு. தேர்தல் முடிச்சுட்டு ஒரு படம் இருக்கு, அதுக்கு நான் டைட்டிலா யூஸ் பண்ணிக்கிறேன் பாரு. அவரு வேற என்ன சொல்லுவாரு? அரசியல் படித்தவருக்கு அம்மா கூட்டுறாங்கன்னு. ஏன்னா அவர் வந்து அம்மாவால தான் கட்சி ஆரம்பிச்சாப்ல. அம்மாவால இல்லைங்க, அங்க ஐயா அமித்ஷாவால கட்சி. அமித்ஷா ஆமா, கட்சியில இங்க விட்டாங்க. தமிழ்நாடு அரசியல்ல இவ்வளவு கலைவரம் நடந்துகிட்டு இருக்குது, ஆளு ஷூட்டிங்ல போய் நடிச்சிட்டு இருக்கிறாப்ல. அவர் என்ன சொன்னாரு? நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு தானே சொன்னாரு. மலையை தூக்கி மேல வைங்க, நான் முதல்வர் ஆயிடுறேன். முடியலைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அது இன்னும் முடியலைங்க.
அந்த இதை முடிச்சுட்டு ஒரு அரசியலுக்கு வருவாரு. அதாவது இங்க இவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்குது, அரசியல் கலவரம் சூடாகிட்டு இருக்குது. அவன் இஷ்டத்துக்கு அவன் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதுக்கு தான் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து இடையில வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு கேம்ப் இல்ல, இவர் இதுதான் முதல்ல இவர் தான் வெளியிட்டாரு. ஆமா, இவர் வெளியிட்டதை பார்த்துட்டு எல்லாம் டிசைனரை கூப்பிடுறாடே, டிசைனரை கூப்பிடுறான். நமக்கு எதுங்க டிசைனர்? முக ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு. அவருதாங்க முதல்ல ஆரம்பிச்சாரு. இவர் ஆரம்பிச்சதை பார்த்த உடனே வீடு வீடா போயிட்டு இருக்க, என்னடா அது வீடு வீடா போறாங்க, டிசைனரை கூப்பிடுறான். நமக்கு எதுங்க டிசைனர் அப்படின்னா, சேர்ற எவ்வளோ ஒருத்தர் கூப்பிடுறான் அப்படின்னு எல்லாரும் டிசைன் பண்ணி ஒரு இதை போறாங்களோ இல்லையோ, நடக்குதோ இல்லையோ, அவங்க பாட்டு கொண்டு வந்து போட்டு விட்டாங்க. அது வந்து இன்னைக்கு இப்படி இருக்கு. இது எல்லாமே இவரை பார்த்து காப்பி தான் இல்லையா? பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஏற்கனவே சுற்றுப்பயணங்களும் அப்படிதான் இருக்கும். நமக்கு நம்ம திட்டம் போடுவாரு, ஏதாவது ஒரு டூர் போட்டுக்கிட்டே இருப்பாப்ல, அதை பார்த்து தான் அங்க போடுவாங்க. ஆனா அரசு பாருங்க, எல்லாரும் டூர் போட்டுருக்காங்கல்ல. இப்ப உரிமை மிக்க தலைமுறை காக்க, சம்பந்தியை காப்போம் மீட்டோம்னு விஜய் ஒண்ணுமே போடல பாருங்க. ஏன் தெரியுமா? அதான் போக மாட்டான். நீ என்ன பண்ண, ஒட்டுமொத்த மக்களும் படையில் வந்துருங்க. நான் பேட்சா சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, எவ்ரி வீக்கெண்டு ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டம் வந்துருங்க. மாவட்டமா வந்தீங்கன்னா நாங்க வந்து என்ன பண்ணுவேன், வீட்டு வாசல்ல வச்சு உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். இத்தனாம் தேதி இந்த மாவட்டம், இத்தனாம் தேதி இந்த மாவட்டம். வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட திட்டம் என்ன, என்னோட பிளான் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு எல்இடி டிவி போட்டு ஒரு பப்பு மாதிரி வச்சு 3 நிமிஷத்துல பேசி எல்லாருக்கும் நான் வந்து உங்களுக்கு 3 நிமிஷத்துல சொல்லி நீங்க பாருங்க என்ன கூத்து பண்ண போறான்னு பாருங்க. சோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசியல். அதனால மக்களே, இதுல உள்ளவங்கள யாரு போலி, யாரு வந்து உண்மையான அறத்தின் பக்கம் நின்று நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இவங்களுக்காக யார் பாடுபட போறாங்க, யார் சரியானவங்க, யாரால வந்து நம்ம தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, யாரால தமிழ்நாடு எதிர்காலத்தினுடைய ஆபத்துல இருந்து வடக்குல இருந்து வரக்கூடிய சிம்பிள் ஒண்ணே சொல்ல போறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் இந்த நாடு இருக்கும், இந்த ஸ்டேட் இருக்குங்கிறதா உண்மை. சூப்பர். இவர் சொன்னது போல ஞாபகம் வருது. ஒரு காலத்துல வந்து மன்னர் எவ்வளியோ மக்கள் எவ்வளி, இப்போ வந்து மக்கள் எவ்வளியோ மன்னர் எவ்வளி. அவ்வளவுதான். அதனால நீங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கிறீங்க, நீங்க உங்களை கம்பேர் பண்ணீங்க. அது பெஸ்டா இது பெஸ்டான்னு பாத்துங்க. அதன்படி இப்ப நான் சௌகரியமா இருக்கேன் அப்படின்னா இந்த ஆட்சி தொடரணும், நீங்க தான் வாக்களிக்கணும். இல்லங்க நான் முன்னாடி இருந்தேன்னா அங்க வாக்களிக்காதீங்க, அது ஒரு பிரம்ம தான். அதனால வந்து எது சிறந்த ஆட்சின்னு நீங்க முடிவு பண்ணி திமுக கூட்டணி போட்டு. இன்னும் காலம் இருக்கு, நாம் வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.